பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்நாட்டு அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து அனல் பறக்கும் எதிர்ப்பு குரல்கள் வெடித்து வருகின்றன. மின்கட்டண உயர்வு, விண்ணை முட்டும் விலைவாசி, வேலைவாய்ப்பு இன்மை மற்றும் அடிப்படை அரசியல் உரிமைகள் பறிக்கப்படுவது வரை மக்கள் வீதிக்கு வந்து தங்களின் கடும் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ராவல்கோட்டில் நடந்த பிரம்மாண்ட போராட்டம் ஒன்றில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தானின் பகுதி அல்ல, இந்த அடக்குமுறை நீடித்தால் நாங்கள் இந்தியாவுடன் இணைவோம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமைதியாக போராடும் மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகள் மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையே கவலை தெரிவித்து மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானை வலியுறுத்தியுள்ளது. ஆனால் மறுபுறம் பிரதமர் மோடியின் நிர்வாகத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீரோ அமைதி, அசுர வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு புரட்சியால் புத்தம் புதிய பரிமாணத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கத்திற்கு பிறகு மாபெரும் மாற்றத்தை எட்டியிருக்கிறது நம்முடைய காஷ்மீர். 2026 ஏப்ரலில் ஜம்மு ஸ்ரீநகர் வந்தே பாரத் ரயில் சேவை 20 பெட்டிகளாக விரிவுபடுத்தப்பட்டு சுற்றுலா மற்றும் சரக்கு போக்குவரத்தில் புதிய வரலாற்று சாதனையை படைத்து வருகிறது. இது மட்டுமின்றி ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஆண்டுக்கு 1 கோடி பயணிகளை கையாளும் வகையில் 1677 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய முனையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுடன் கிராமப்புற சாலைகளை இணைக்க 3566 கோடி மதிப்பிலான பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டங்களுக்கும் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் புதிய உச்சங்களை தொட்டு வரும் இந்திய காஷ்மீருக்கு 2024ஆம் ஆண்டில் மட்டும் 2.3 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அசத்தியுள்ளனர். மேலும் 2019 முதல் 41,000க்கும் மேற்பட்ட அரசு வேலைகளும் கடந்த 4 ஆண்டுகளில் 9.81 லட்சத்திற்கும் அதிகமான சுயதொழில் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக மாற்றப்பட்டுள்ளது. ஒரே நிலப்பரப்பின் இருவேறு பக்கங்களில் ஒருபுறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பசி, பட்டினி, போராட்டங்கள் மற்றும் இந்தியாவுடன் இணைய துடிக்கும் மக்களின் கதறல் கேட்கிறது. மறுபுறம் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய காஷ்மீரில் உலகத்தரம் வாய்ந்த வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அமைதியான வாழ்வியல் மலர்ந்து வருகிறது. வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்வே மக்களின் முதன்மை தேவைகளாக மாறியுள்ள நிலையில் இந்த இருவேறு முரண்பாடான நிலவரங்கள் உலக நாடுகளின் கவனத்தை முழுமையாக கவர்ந்துள்ளன.